ஹலோ, வெல்கம் டு பீனா துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது நான் சொல்கிறேன். கேரட் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்க வேண்டியது கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தான் போடுவேன், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க நம்ம தாளிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் போடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போடலாம். சின்ன வெங்காயம் போடுவோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிற சமயத்தில் நம்மளுக்கு அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் போடலாம். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய காரங்க போட்டுக்கோங்க. நம்ம வெட்டி வச்ச கேரட்டு போடுவோம். ஒரு கேரட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் ஒரு கேரட்டு. உப்பு போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கேரட் பொரியல்னு பார்க்கலாம். இன்னும் தண்ணி வற்றலை, இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு வேகுங்க. தண்ணி வற்றட்டும். நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் தண்ணி எல்லாம் ஒன்றா இதாகிடும். இது ஈஸியான மெத்தடு தாங்க, நீங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் கேரட் பொரியல், ஆனாலும் பேச்சுலருங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் இது சொன்னேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நீ இறக்கிடலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்படி தான் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.